உலகத்திலேயே கொடிய நோய் நிறைய இருந்தாலும் ஆனா சக்கரை வியாதி மாதிரி ஒரு கொடிய நோய் எதுவுமே இல்லைங்க. அப்படிப்பட்ட சக்கரை வியாதியை ஈஸியா கட்டுப்படுத்தக்கூடிய மிக அற்புதமான ஒரு இலை தான் இந்த கொய்யா இலை. என்னது, கொய்யா இலை வந்து சக்கரை வியாதியை வந்து கம்மிப்படுத்துதா? அப்படிலாம் இல்லைங்க, வரவே விடாது. அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான இந்த கொய்யா இலையில வந்து நம்ம அற்புதமான ஒரு டீ ஒன்று போடுவோம். இதை நீங்க கண்டிப்பா மாசத்துக்கு 4 தடவை 5 தடவை குடிச்சிட்டு வரதுனால ரொம்பவுமே நல்லது. இந்த மாதிரி கொழுந்தா இருக்கக்கூடிய இலைகள் கிடைச்சிச்சுன்னா ரொம்பவுமே நல்லது. கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம போடுறது பாத்தீங்கன்னா 1.5 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். கொய்யா இலையில சர்க்கரையை அடியோட அழிக்கக்கூடிய தன்மை இருக்குது. அடுத்ததா பாத்தீங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிட்டேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா கடைசியா ஓமம் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஓமம் வந்து சேர்க்க மறந்துடாதீங்க. ஓமம்ல வந்து ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கு. ஆங்கிலத்தில் இதை கேரம் சீட்ஸ் சொல்லுவாங்க. ஓமத்தில் வந்து அதிகமான ஃபைபர் இருக்கு. அதாவது நமக்கு உடல்ல பசி ஏற்படுத்தக்கூடிய தன்மையை கட்டுப்படுத்தக்கூடிய ஃபைபர் நமக்கு உடல்ல ஓமம் அதிகமாக தருது. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த இலைகளை போட்டுடலாம். இலைகள் பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தில் இருக்குதுல்ல. இப்போ நம்ம சிம்மில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்துட்டு இது மாதிரி வதக்கி விட்டுறோம் அப்படின்னா என்ன ஆகுனா அதில் இருக்கக்கூடிய அந்த எசன்ஸ் வந்து கரைஞ்சு எல்லாமே அந்த தண்ணியில முற்றிலுமா சேர்ந்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி ஆயிருச்சு. இலையோட தன்மையெல்லாம் மாறிடுச்சு. அடுத்ததாக இதை நம்ம வடிகட்டி நம்ம குடிச்சுக்க வேண்டியதான். காலையில் முடியாட்டி மாலையில் இரவில் எப்போ வேணாலும் இதை நீங்கள் குடிக்கலாம். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அவங்களையும் குடிக்க வைங்க.